ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததை விடவும் இதுக்கப்புறம் தான் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 14. எனக்கும் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு இருக்கா கேட்கவும், என்ன திடீர்னு இந்த அக்கறை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். வரப்போகிற மேக்கப் எக்ஸாமில் நான் நல்ல மார்க் வாங்கலன்னு எங்க அப்பா திரும்பவும் என்ன அவர் வீட்டுக்கே கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றா. இப்ப நடந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, சோ அதுக்குன்னு தனியா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல அவ பாஸ் பண்ணி ஆகணும். சோ இப்ப படிக்கணுங்கிற பேர்ல வரப்போற வாரில் நம்ம வெற்றி பெறணும் சார்ஜென்ட். அதுக்கு உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு அப்படின்னு அவ காஸ்டியூம் போட்டு விளையாடிட்டு இருக்கா. நீ இப்படி விளையாடிட்டு இருந்ததுனால தான் ஃபெயில் ஆனா அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் பாஸ் பண்ணிருவேன்ப்பா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எரிக்கா வந்து அசால்ட்டா இருக்கிறா. ஆனா திடீர்னு உங்க அப்பா எதுக்காக இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், அது ஏன்னா அப்படின்னு அவ ரிப்போர்ட் கார்டை காமிக்கிறா. ஸ்கூல்லயே எரிக்கா தான் லாஸ்ட் ரேங்க் இருக்கா. அதனாலதான் அவங்க அப்பா அம்மா டிசப்பாயின்மெண்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ரேங்கா நம்ம ஹீரோவோ ஷாக் ஆகுறான். என்னோட பழைய ஸ்கூல்ல இப்படி நடந்தது இல்ல. நான் படிப்புல ஒன்னும் அந்த லெவலுக்கு மோசம் இல்ல. ஆனா உன்னோட ஸ்கூல்ல எல்லாருமே ஜீனியஸா இருக்காங்க. டீச்சர் சொல்ற சில விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் ஒரு பிரைவேட் டியூட்டர் வச்சிருந்தேன். ஆனா இப்ப நான் இந்த வீட்ல வந்து மாட்டிட்டு இருக்க யார் காரணம்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் உனக்கு படிக்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே சர்ஜென்ட் அப்படின்னு சொல்றா. இப்போ சாட்சிக்கும் அதே காஸ்டியூமை போட்டு விட்டு எரிக்கா போட்டோ எடுத்திருக்கா. சாட்சிக்கு எதுக்கு இது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கன்னு சாட்சி சொல்லவோ, சரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சர்ஜென்ட் உங்களோட உதவி எனக்கு தேவை, இந்த சம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லுவோம். இப்போ தானே ஆரம்பிச்சோம், கீ புக்ல ஆன்சரை பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பைனா என்னன்னு சொல்லுங்க சர்ஜென்ட் அப்படின்னு கேட்கவும், பைனா கூட என்னன்னு தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றான். என்னது 3.14 ரவுண்டா 3.5 வைக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லி எரிக்கா காமெடி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இது சுத்தமா புரியல, கொஞ்சம் திரும்பவும் சொல்றியா அப்படின்னு கேட்கவும், இந்த சம் புரியலன்னா நெக்ஸ்ட் சம் போயிடும் அப்படிதானே நாகி அப்படின்னு சாட்சி சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் நெக்ஸ்ட் சம் கவலை போக சொல்றான். ஒரு ஸ்பாஞ்சோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி அதுல கேட்டிருக்கு. ஸ்பாஞ்சு புஷு புஷுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஆன்சர் எழுதி வச்சிருக்கா. நீ இப்ப சம இங்கிலீஷை படிக்க ஆரம்பி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு நான் கூகுள் ஆன்சரை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றா. ஹிஸ்டரி அவளை படிக்க சொல்லிட்டு இதுல கண்டிப்பா எதுவும் டவுட் வராது. நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருந்தா பையன் பேரை வச்சுட்டு அதோட சிம்பிள் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, ஒரு கேக் சிம்பிள் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாவறான். நான் சாட்சியை முந்தனும் சோ கொஞ்சம் என்ன படிக்க விடுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் படிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு போயிருமா பரவாயில்லையான்னு கேட்கறா. நீ போனா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா நான் என்னோட பழைய வீட்டுக்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. நாகி அவ போற பாரு ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றா. நான் இந்த வீட்டுக்கு உன் கூட வந்ததுக்கு அப்புறமா இண்டிபெண்டா இருக்கலாம்னு நினைச்சேன். நான் எல்லா விஷயங்களையும் மோசமா இருக்கேன், சோ நானே எல்லாத்தையும் கத்துக்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா அம்மா சொன்னதுதான் நான் கேட்கணும்னு இருக்கு, என்னோட விதியை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ இப்ப தனியா உட்கார்ந்து இருக்கும் போது யோசிச்சு பாக்குறான். முதல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு இந்த வீடு அப்படி ஒன்னும் செட் ஆகல. என்னோட பழைய வீடு தான் வீடுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னடான்னா இதுதான் என்னோட டேபிள், என்னோட பெட்டுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதான் இப்ப நான் என் வீடு மாதிரி ஃபீல் பண்றேன். இதை விட்டுட்டு என்னால போக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா சாட்சி, நீ என்ன இங்க வந்து படுத்திருக்கான்னு கேட்கவும், எரிக்கா ரூம்ல படிச்சிட்டு இருக்கா, நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சாட்சி சொல்றா. எப்படியாச்சும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு எரிக்கா அவளே உட்காந்து இப்ப படிச்சிட்டு இருக்கா. அவளோட விதியை ஏத்துக்கிட்டு அவ பழைய வீட்டுக்கே போகணும்னு முடிவு பண்ணாலே அது என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ ஒன்னும் அதை ஏத்துக்கிடல, நீயா தான் அதுல பிக்ஸ் ஆன அப்படின்னு சாட்சி சொல்லவும், எரிக்கா அவளோட பழைய வீட்டுக்கே போனாலும் என்ன, நம்மளால அவளை என்ன திரும்ப பார்க்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நாகி நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி சாட்சி மனசுக்குள்ள நினைக்கிறா. எரிக்கா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, சேர பண்ணிருக்கா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு முடிவா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹேய் உனக்கு ஒரு பை கூட தெரியல, நீ எப்படி தனியா உட்காந்து படிச்சுக்கிடுவ, ஹேய் கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும், நீ ஒன்னும் பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது, கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு, ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினே தான் திரும்ப மேக்கப் எக்ஸாம்ல கேட்பாங்க, நான் சொல்றதை நீ படி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இசக்காவை முந்துறதுக்கு நீ படிக்கணும்னு சொன்னியா, அது என்னாச்சுன்னு கேட்கவும், நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் மோசம் கிடையாது, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் எனக்கு டைம் இருக்கு, உன்னோட வீட்டுக்கே திரும்ப போறதுல உனக்கு விருப்பம் இல்லை தானே, அதனால தானே நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற, நம்ம ரெண்டு பேருமே இதுல ஒன்னா தான் இருக்கோம், நீ என்னோட ஃபியான்ஸே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எப்படி, உன் டெஸ்டினியை நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையா தான் சொல்றியா அப்படின்னா அதை பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சோ ஒரு வழியா சாட்சி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிம்மதியாகிறா. எப்படியா அவனுக்கு அவன் ரூம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரூம்ல போய் அவ படுத்துக்கிடுறா. நீ என்ன திட்டாம இருந்தாதான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா போய் தனியா உட்காந்துருக்கா. மேக்கப் எக்ஸாம் நடக்குது. நாகி நீ எங்க இருக்கான்னு டீச்சர் கேட்கவும், நான் இங்க இருக்கிற மாதிரியே கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எரிக்காவுமே வந்து அதுல பாஸ் பண்ணிட்டா. நாகி நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹாப்பியா ஆகிறான். அன்பார்ச்சுனேட்லி உங்க பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரமாட்டாங்களா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்களான்னு செக்ரட்டரி கேட்கவும், அன்பார்ச்சுனேட்லி இல்ல, இது ஒரு குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லி எரிக்கா அப்பா சொல்றாரு. எரிக்கா பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்றாங்க. நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா அது எனக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். அதுக்கு காரணம் நானே, டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாத்துக்கிட்டு உனக்கு சமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணது நானு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா பாஸ் பண்ணது நான் தானே, ஆனாலுமே உன் ஹெல்ப் ரொம்பவும் தேங்க்ஸ் நாகி அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. எரிக்கா பாஸ் பண்ணதை நம்ம ஃபெஸ்டிவலா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லுவோம். என்னது நான் பாஸ் பண்ண டேவை ஃபெஸ்டிவலா கொண்டாட போறீங்களா அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவோ, இல்ல நெக்ஸ்ட் வீக் ஃபெஸ்டிவல் வரப்போது அதுல போய் கொண்டாடலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றா. என்னது ஃபெஸ்டிவலா அப்படின்னு சொல்லி எரிக்கா உன்னை இமேஜின் பண்ணி பாக்குறா. என்ன இமேஜினேஷன் இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன நாகி நீயும் வாரியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், இப்பதான் எனக்கு ஃப்ரீ டைம்
கிடைச்சிருக்கு, நான் படிக்கணும், ஆனா கண்டிப்பா நான் வந்ததா ஆகணும், ஏன்னா எனக்கு சில வேலைகள் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஃபெஸ்டிவல் டே வருது. நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒரு ஸ்டால் வைக்கிறாங்க. காலங்காத்தாலேயே தேவையான எல்லாத்தையும் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாகி, சாச்சி உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நெய்பர்ஹுட் அசோசியேஷனுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி சாச்சி கேட்கவும், அச்சச்சோ மறந்துட்டேன்னு சொல்லுவோம். சரி நீங்க பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போறாங்க. எரிக்கா மேக்கப்லாம் பண்ணிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகுமா அப்படின்னு சாச்சி சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டேன்டா அப்படின்னு சாச்சி சொல்றா. நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்க தானே இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். பிட்ட சேல்ஸ் முடிச்சிட்டேன்னா கிளம்பலாம் நம்ம சொன்னாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோ சேரப்பா ஆவறான். ஃபெஸ்டிவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கூட்ட வர ஆரம்பிக்குது. இன்னொரு சாப்ஸ்டிக் தர முடியுமான்னு ஒருத்தர் வந்து கேட்கவும், சாச்சியும் அதை எடுக்க போகும்போது கால் தவறி கீழே வரா. டக்கு நம்ம ஹீரோ பிடிக்கவும், சூப்பர் பாய் ஃப்ரெண்ட் ஒன்னு நல்லா பாத்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் சொல்றாரு. கேர்ஃபுல்லா இரு சாச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சாச்சி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கா. தடுக்கி விழுந்ததெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாய் நாகி அப்படின்னு சொல்லி, இசுகாவா அங்க பாரா, நீ எங்க இசுகாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்னோட ஷ்ரைன் தான் இந்த ஃபெஸ்டிவல் ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர்ஸ், அதனால நான் இங்க சில விஷயங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு இசுகாவா சொல்லுவோம். இசுகாவா அந்த நேம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே, ஹே அன்னைக்கு நாகி கூட டேட்டிங் போனது இவா தானா அப்படின்னு சொல்லி சாச்சி பாக்குறா. இதுதான் என் வீடு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ நீங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா அது யாருன்னு கேட்கவும், இது என் தங்கச்சி சாச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹாய் சாச்சி அப்படின்னு வா சொல்றா. ஆனா சாச்சி மூஞ்ச திருப்பிக்கிட்டா. ஹே சாச்சி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். வா திரும்பவே மாட்டேங்க. சரி உங்களுக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், வேலையை முடிச்சுட்டு சொல்லு, ஈவினிங் நம்ம ஃபெஸ்டிவல்ல ஒன்னா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசகாவா அங்கிருந்து கிளம்புறா. இசகாவா கூட நான் திரும்பவும் டேட்டிங் போக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். அப்ப என் கூடயும் எரிக்கா கூடயும் வாரன்னு சொன்னேன்னு கேட்கவும், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் எதுவும் பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாச்சி கொஞ்சம் பொசசிவ்ல ரொம்பவும் டென்ஷனா இருக்கா. சாச்சி நீ ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவா, அவ மூஞ்ச திருப்பிக்கிட்டா. இவளுக்கு திடீர்னு என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நெய்பர்ஹுட் அசோசியேஷன்ல தான் நம்ம ஹீரோட அப்பா அம்மா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கடையில சேல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருந்தான். சாச்சி நீ இதுல கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி எரிக்கா போட்டோ எடுத்துக்கிட்டா. இந்த யுக்காட்டாவை தந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு எரிக்கா சொல்றா. இப்போ அவங்க 2 பேரும் ஃபெஸ்டிவலுக்கு போறாங்க. எங்கெங்க போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இசுகாவா இவங்களை கிராஸ் பண்ணி போறா. அது ஹீரோ தானே. ஹே ஹீரோ நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி எரிக்கா போய் பேசுறா. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இசுகாவா பக்கமும், ஓ இதுவா, இது என்னோட சிஸ்டர் சாச்சி அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. இசுகாவா கூட நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இது உன்னோட சிஸ்டரா அப்படின்னா அப்படின்னு சொல்லி இசகாவா யோசிக்கிறா. சாச்சிக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. நடக்கிற ஏதோ தெரியாம இசகாவா கூட போக போறோம் நம்ம ஹீரோ ஜாலியா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவும் வந்துட்டு சாச்சிய சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பான். எரிக்காவும் இப்ப வந்துட்டு வா என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றா. இசகாவா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணு. நம்ம ஹீரோவும் அவளை சிஸ்டர்னு சொல்லியிருப்பான். எரிக்காவும் இப்ப சிஸ்டர்னு சொல்றா அப்படின்னு சொல்லி இசகாவாக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஆனா நடக்கிற எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.